வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் நேரத்திலேயே வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு சிம்பிளான கேக் செய்ய போகிறோங்க. இது கேக்குன்னு சொல்லலாம், ஜஸ்ட்டு சிம்பிளான ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்குன்னு சொல்லலாங்க. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஸ்நாக் ஒரு 4 முட்டை ஒரு பவுலில் உடச்சி எடுத்துருக்கிறேன். அதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறலாங்க. நீங்கள் நார்மல் சுகரில் கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா அந்த நாட்டு சக்கரை அந்த எக்கு கூட நல்லா கரையிற மாதிரி நல்லா கலந்தெடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்தெடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு 5 மீடியம் சைஸ் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு கொரகொரப்பான பதத்துக்கு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது போல் ஒன்றும் பதிகமாக உதிரியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பதம் இருக்கணும், ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம். இது போல் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடருக்கு பதிலாக 2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க. வெனிலா எசன்ஸ் அல்லது ஏலக்காய் பவுடர் சேர்த்தா தான் அந்த எக்கோட கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இது போல் நல்லா கலந்தெடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு சிம்பிளான கேக் செய்கிறதுக்கு மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது போல் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் அல்லது பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு இந்த கேக் பேட்டரை இதில் போட்டுடலாம். இது போல் வாழைப்பழத்தை இது போல் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி அதையும் மேலே இது போல் வச்சிடலாம். நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டே வேக வச்சுக்கோங்க. ஏன்னா அது சட்டுன்னு கரிஞ்சு போயிடும், நம்ம நாட்டு சக்கரெல்லாம் சேர்த்துருக்கறனால. இது போல் பொறுமையாக 2 கரண்டி வச்சுட்டு பொறுமையாக ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பொறுமையாக பிரட்டி விடணுங்க. பிரட்டி விட்டுட்டு திருப்பியும் இந்த ஓரங்களில் லைட்டாக நெய் கூட சேர்த்துக்கலாம். திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் வெந்தெடுத்தா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.